வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பூண்டு தொக்கு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு வந்து பூண்டு வந்து இது மாதிரி சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட பெரிய பல்லு தான் இருக்குது அப்படின்னா அந்த பூண்டு பல்லு வந்து 2 3 கூட நறுக்கிக்குங்க நீளவாக்கில். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருப்பேன் அப்ராக்சிமேட்டாக. இப்போ வந்து இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இது ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்து அதை கிளறி விடும்போது எண்ணெயில் நல்லா மூழ்கி வரணும். அந்தளவுக்கு வந்து எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மிதமான சூட்லேயே வந்து பொரிச்சு எடுக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக வந்து மேலே அந்த பூண்டோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் இருக்கும். வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா பபிள்ஸ்லாம் வருது. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கும்போது ஓரளவு வெந்துடும். அப்போதைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 75% இந்த எண்ணெயிலே வந்து பூண்டு வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. இது அப்படியே தான் அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லாமே எண்ணெய் இல்லாமல் பூண்டை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தட்லேயே நீங்களும் செய்யும்போது கண்டிப்பாக அது 2-3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயை திரும்ப காய வச்சு நல்லா சூடேறினதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த இது வந்து பிளாக் கலரில் குட்டியாக இருக்குல்ல, இது வந்து கட்டி பெருங்காயம். உங்கள்கிட்ட பெருங்காய பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பெஸ்ட்டு தான். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது. அதை வந்து குட்டியாக நறுக்கி ஒரு 2 பெஞ்சு வர அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு பச்சை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வரமிளகாய் தூள் தான் சேர்க்கணும். வேறு எந்த மசாலா பொடியோ இல்லை வீட்டு குழம்பு பொடியோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. வரமிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வரமிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம பூண்டு வந்து அரைக்கிறோம் இல்லையா மிக்சியில் போட்டு, அப்படி மிக்சியில் போட்டு அரைக்கும்போது வரமிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் 5 மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த மிளகாயை வந்து இந்த பூண்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு விழுது இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தகன்னு இருக்குன்னு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து புளியை வந்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இதில் அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சமாக வற்றி வரணும். அதுக்காக நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, நார்மலாகவே வச்சு வேக வைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வெந்தய பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதுதான் இது. அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிளறணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலுமே ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஓரமாக. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். நம்ம கிண்டும்போது அடியிலே ஒட்டாமல் வரணும், நல்லா உருண்டு திரண்டு வரணும். இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஏதாவது ஒரு சம்பளத்துலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக இருக்கனால இது மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி நிறைய செஞ்சீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.